2500 ரூபாய் அன்றைக்கி எல்லாம் கிண்டல் கேலி பண்ணாங்க. 1000 ரூபாய் திமுக கொடுத்ததை இன்றைக்கி எல்லா பிஜேபி ஆளுற மாநிலத்தில் 2500 ரூபா கொடுக்குற தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பிஜேபி மட்டும் இல்லை, காங்கிரஸ் ஆளுகின்ற கர்நாடகா மாநிலத்திலையும் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இனிமேல் குறைஞ்சபட்சம் 2500 ரூபா ஒரு ரேஷன் கார்டுக்கு இது உறுதி செய்யப்பட்டுச்சுன்னு சொல்ல வரேன் நான். அதனால் நம்ம மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல திட்டங்கள், தாலிக்கு தங்கம், மடிக்கணினி, சைக்கிள், இதெல்லாம் பறி போயிடுச்சின்னு சொல்ல வரேன். குழந்தைங்க படிக்கிற அத்தனை இந்த ஒரு திட்டத்தினால எல்லா திட்டமும் பறி போயிடுச்சு. கஜானாவும் காலி ஆயிடுச்சு. கரண்ட்டு மீன் அவங்க சொன்ன டைலாக் தான், கரண்ட்டை தொட்டால் தான் ஷாக் அடிக்கும் இந்த ஆட்சியில், ஆனால் பார்த்தாவே ஷாக் அடிக்குதுன்னாங்க. இப்போ அதுதான் சொல்ல வரேன். ஆனால் திமுகவோட ஆட்சியில் பார்த்தாவே ஷாக் அடிக்கிற அளவுக்கு மின் கட்டணம் தாறுமாறா. காமன் உங்கள் வீட்டில் ஒரு தண்ணி குடிநீர் காமன் ஏரியாவுக்கு ஒரு மோட்டர் போட்டிங்கன்னா, காமன் இதில் பிளாட்டில் போட்டிங்கன்னா அதுக்கு பன்மடங்கு கட்டணம் உயர்வு, வருஷம் உயர்வு. மோடி இது முதல்ல தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறது, ஆன்மீக பொக்கிஷம் இந்தியாவில் எங்கடா இருக்குறான்னா இமயமலையில் கூட இல்லைடா, அதை விட தமிழ்நாட்டில் தானே இந்த பொக்கிஷம் இருக்குதுன்னு சொல்லி யார் குறித்து கொடுக்குறான்? அமித்ஷாவுக்கும் குறித்து கொடுத்தாப்ப. அமித்ஷா எதுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வழிபட்டார். முருகன் மாநாடு எங்கே மீனாட்சி அம்மன் கோயிலில் வச்சாங்க. திமுக பிரித்தாளம் சுற்றி ஆல்ரெடி ஜிகே மணிக்கு எனக்கு வந்த தகவல் உண்மையானா 60 கோடி ரூபாய் கைமாறி இருக்குது திமுக கிட்ட இந்த கட்சியை உடைக்கிறதுக்கு பிளவுக்கிறதுக்கு. அதனால தான் அருள் எம்பி குதிக்கிறாரு, சட்டமன்ற உறுப்பினர். எல்லாம் பணம். என் உரையாடல் என்ன உரையாடல்? ராத்திரி ஆனால் போட்டு போகிற அம்மாட்ட பேசிட்டு இருக்கேன். இது என்ன கேட்குறது? இந்த கேவலத்தை தான் நேராகவே பார்க்குறானுங்க. அப்புறம் இந்த வேறு ஒட்டு கட்டு தான் தெரிஞ்சுக்கணுமா? என்ன பெரிய அரசியல் ஞானியா நீ? எல்லாம் நீயும் ஜிகே மணியும் திமுக எப்படி போகிறது, எவ்வளோ போட்டி தருவான்னு பேச போகிறீங்க. இதெல்லாம் ஒட்டு கட்டாதான் தெரியுமா? ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமான தகவல்கள் பலவற்றை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் அதிமுகவுடைய முன்னாள் நிர்வாகி ஆவின் வைத்தியநாதன் அவர்கள். வணக்கம் சார். நேயர்களுக்கு வணக்கம். இப்போ விழுப்புரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மகளிர் ஒவ்வொருவருக்கும் 1500 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே போன தேர்தலே 1500 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியாச்சுங்க. இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் 2500 ரூபா டெல்லி இப்போ எப்படி கொடுத்தாங்களா, காங்கிரஸ் அங்கே பிஜேபி கொடுக்குது, அதே மாதிரி 2500 ரூபா தரேன்னு சொல்ல போகிறாங்க திமுக. எழுதி வச்சிங்க. எவ்வளோ? 2500. மினிமம் 2500 ரூபா தர போகிறாங்க. இவர் பழைய 1500 ரூபா அவங்க 1000 ரூபா கொடுக்குறேன்னது மக்கள் நம்பி ஓட்டு போட்டாங்க. இவர் 1500 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னால் இவரை நம்பி மக்கள் ஓட்டு போடல. நம்பிக்கை தானே முக்கியம் அந்த விஷயத்தில். தேர்தல் வாக்குறுதியில் 10.5, திரும்ப சொல்கிறேன், 10.5% பற்றியே கடலூர்லேயும் பேச மாட்டேறேன், விழுப்புரத்துலேயும் பேச மாட்டேறேன். நான் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து 10.5% தருவேன்னு ஏன் பேச? நீ கடலூரில் தென்னார்காடு மாவட்டத்தில் பேசி பாருங்களேன். ஏன் பேச மாட்டீங்க? நீங்கள் தானே கொண்டு வந்தீங்க சட்டம். திமுக படுகொழிக்கு தள்ளிடுச்சு. நான் வந்தால் முதல் கையெழுத்து 10.5க்கு வித்துடுவேன்னு ஏன் சொல்ல மாட்டேன்? அண்ணன் சிபி சண்முகம் கூடியே இருக்கிறாரு. நக்கல் நையாண்டியில் ராமதாஸுக்கு அடுத்தபடி அங்கே நக்கல் நையாண்டி பண்ணுறவர் அண்ணன் சிவி சண்முகம் தானே. அண்ணன் சிவி சண்முகத்தை சொல்லுங்களேன். எடப்பாடி வச்சுக்கிட்டு ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் ஐயா எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து விடுபட்ட தகவலோடு நாங்கள் 10.5% கொண்டு வருவோம். எங்களுடைய 7.5% அரசு இல்லை மெடிக்கலுக்கு கொடுத்தோம். 7.5% கொடுத்தோம். இன்றைக்கி திமுக அதை பின்பற்றுறாங்க. அதேமாதிரி 10.5% நான் கொண்டு வருவேன், கொண்டு வந்தே தீர்வேன்னு தென்னார்காடு மாவட்டம் வன்னியர்கள் பெரும் பகுதியாக இருக்கிற தென்னார்காடு வடார்காடு மாவட்டத்தில் பிரச்சாரத்தில் சொல்லாத நீங்கள் எப்போ சொல்ல போகிறீங்க? ஏன் எடப்பாடியை பார்த்து இந்த வன்னிய பெருமக்கள்லாம் கேள்வி கேட்க மாட்டுறாங்க? எனக்கு அப்புறம் சிவி சண்முகன்றாரு நேற்று. எனக்கு அப்புறம் இருக்கிற சிவி சண்முகத்துக்கு கூட நேற்று கேட்கலாமே. எடப்பாடி அவர் அறிவிக்க சொல்லியிருக்கலாமே. மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் என்னுடைய முதல் கையெழுத்து 10.5% வன்னிய பெருமக்களுக்கு, பாட்டாளி மக்கள் சொந்தங்களுக்கு நான் பெற்று தருவேன், இது உறுதின்னு ஏன் சொல்ல மாட்டேறீங்க? அதை பற்றியே டச் பண்ணாமல் பேசுகிறீங்க போகிறாங்களா? அப்போ என்ன வராதா அது? அப்போ ஏமாற்று வேலையா? எடப்பாடி கேட்குறேன். நல்லா இருக்கிற குடும்பத்தை ஒரு பக்கம் கலைஞர் மகன் பிரிச்சாடுறாருன்னா, இன்னொரு பக்கம் சவுக்கு சங்கரை வச்சு இவர் ஏன் பிரிக்கிறாரு? யார்? அண்ணன் எடப்பாடியார் ராமதாஸ் குடும்பத்தை. ஏன்னா அன்புமணி பிஜேபியில் இருக்கிறாரு, பிஜேபி ஆதரவாளராக இருக்கிறாரு கன்சிஸ்டண்டாக. ராமதாஸ் எடப்பாடிக்கு அவர் சமயம் பச்சோதி மாதிரி எந்த பக்கம் காத்தடிக்குதோ அந்த பக்கம் நிறம் மாறுவார். நிறம் மாறும் ராமதாஸ் தானே அவர். இல்லை பொட்டி தாசியாக எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் போவார்.
இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் 2500 ரூபாய் கொடுப்பதாக வாக்குறுதி கொடுப்பாங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிங்க. ஏற்கனவே இந்த 1000 ரூபாய் கூட பெருமளவு மகளிருக்கு கிடைக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் முன் வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு விஷயங்க, எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் புரட்சித் தலைவர் வந்து சத்துணவு திட்டத்தை கொண்டு வரும்போது இதே திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்துது. ஐஏஎஸ் அதிகாரிலாம் எதிர்த்தாங்க, இது நடைமுறையில் சாத்தியம் இல்லைன்னாங்க. ஒரு பெரிய மீட்டிங் போட்டு இது வந்து போய் ப்ராப்பராக போய் சேராதுன்னாங்க. புரட்சித் தலைவர் கேட்குறாரு அதிகாரிகளை பார்த்து, எவ்வளோ பேர் போய் 10% 10% போவோமான்னு கேட்டார். 10%க்கு மேலே போவோம்னாங்க. கொண்டாட அந்த சட்டத்தை என்னார் சத்துணவு திட்டத்தை. இன்றைக்கி சத்துணவு திட்டத்தை இந்தியா முழுவதும் பின்பற்றுறாங்க, மிகப்பெரிய உலகம் முழுவதும் பாராட்டுறாங்க அந்த திட்டத்தை. அதுதான் இப்போ காலை உணவு திட்டமாக மாறி இருக்குது தளபதி ஸ்டாலின் ஆட்சியில். மதிய உணவு, காலை உணவு காமராஜ் ஆட்சியில் மதிய உணவு, புரட்சித் தலைவர் ஆட்சியில் சத்துணவு, இப்போ தளபதி ஸ்டாலின் ஆட்சியில் காலை உணவாக மாறி இருக்குது. இதில் என்ன இந்த திட்டங்கள் வரவேற்க தான். அன்றைக்கி எதிர்த்த திமுக இன்றைக்கி ஆதரித்து இன்னொரு முறை போய் காலையில் டிஃபனும் போடுறாங்க. இது பாராட்டணும். நாங்கள் வந்து இது அரசியலுக்கு எதுக்கலை. எந்த வாய் வந்து புரட்சித் தலைவர் நையாண்டி நக்கலும் பண்ணச்சோ அதே வாய் இன்றைக்கி காலை உணவு திட்டத்தை கொண்டு வருது. இந்தியா முழுக்க இந்த திட்டத்தை நல்ல வரவேற்க திட்டம்னு சொல்லி எல்லாரும் பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. 2500 ரூபாய் அன்றைக்கி எல்லாம் கிண்டல் கேள்வி பண்ணாங்க. 1000 ரூபாய் திமுக கொடுத்ததை இன்றைக்கி எல்லா பிஜேபி ஆளுற மாநிலத்தில் 2500 ரூபா கொடுக்குற தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துட்ருக்குறாங்க. பிஜேபி மட்டும் இல்லை, காங்கிரஸ் ஆளுகின்ற கர்நாடகா மாநிலத்திலையும் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இனிமேல் குறைஞ்சபட்சம் 2500 ரூபா ஒரு ரேஷன் கார்டுக்கு உறுதி செய்யப்பட்டுச்சுன்னு சொல்ல வரேன் நான். புரியுதுங்களா? இனிமேல் அதை யாராலையும் தடுக்க முடியாது. அதனால் நம்ம மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல திட்டங்கள், தாலிக்கு தங்கம், மடிக்கணினி, சைக்கிள், இதெல்லாம் பறி போயிடுச்சின்னு சொல்ல வரேன். குழந்தைங்க படிக்கிற அத்தனை இந்த ஒரு திட்டத்தினால எல்லா திட்டமும் பறி போயிடுச்சு, கஜானாவும் காலி ஆயிடுச்சு. திமுகவோட என்ன சொல்லணும், கரண்ட்டு மின் அவங்க சொன்ன டைலாக் தான், கரண்ட்டை தொட்டால் தான் ஷாக் அடிக்கும் இந்த ஆட்சியில், ஆனால் பார்த்தாவே ஷாக் அடிக்குதுன்னாங்க. இப்போ அதுதான் சொல்ல வரேன். ஆனால் திமுகவோட ஆட்சியில் பார்த்தாவே ஷாக் அடிக்கிற அளவுக்கு மின் கட்டணம் தாறுமாறா. காமன் உங்கள் வீட்டில் ஒரு தண்ணி குடிநீர் காமன் ஏரியா ஒரு மோட்டர் போட்டிங்கன்னா, காமன் இதில் ஃப்ளாட்டில் போட்டிங்கன்னா அதுக்கு 12 மடங்கு கட்டணம் உயர்வு, வருஷம் உயர்வு, தாறுமாறாக உயர்வு. ஆனால் எடப்பாடியார் மோசமான ஆட்சி தந்தார்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அவர் ஆட்சியில் கூட மின்திட்டம் வந்து இது மாதிரி உயர்ந்தது கிடையாது. இவ்வளோ உயர்த்தியும் கூட நீங்கள் வந்து இன்னும் மின் வாரியம் வந்து நஷ்டத்தில் இயங்குதுன்னா அப்புறம் அந்த பணம் எல்லாம் நிலக்கரியாக ஆவியாக போயிடுச்சு. எல்லாம் இந்தோனேஷியாவில் வாங்கின நிலக்கரி அத்தனையும் 50% ஈல்டு கூட வரல. அப்படி தானே அர்த்தம். அந்த பணம் யார் பாக்கெட்டுக்கு போச்சு? இதெல்லாம் மக்கள் கேள்வி கேட்கணும். மக்கள் கேள்வி கேட்பாங்க. வெறும் இந்த 1000 ரூபாய்க்கு மட்டும் ஓட்டு போடுற மக்கள் இதெல்லாம் நம்மக்கிட்ட 1000 ரூபா கொடுத்துட்டு மறைமுகமாக இந்த அரசு திராவிட முன்னேற்ற அரசு 10,000 ரூபாய் லவுட்டிட்டு போதே, உருட்டிட்டு போகிறாங்களே அப்படின்னு மக்கள் நினைக்கணும். மக்கள் திருந்தாத வரைக்கும் அரசை குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை இந்த விஷயத்தில். இப்போ இந்த மாதம் 27ஆம் தேதி ஆடி திருவாதிரையை கொண்டாடுவதற்காக பிரதமர் மோடி அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வர்றாங்க. முதலாக வரக்கூடிய பிரதமராக மோடி இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? மோடி வந்து இது முதல்ல தமிழ்நாட்டில் வந்து என்ன சொல்கிறது, ஆன்மீக பொக்கிஷம் இந்தியாவிலே எங்கடா இருக்கிறான்னா இமயமலையில் கூட இல்லைடா, அதை விட தமிழ்நாட்டில் தானே அந்த பொக்கிஷம் இருக்குதுன்னு சொல்லி யார் குறித்து கொடுக்குறான்? அமித்ஷாவுக்கும் குறித்து கொடுத்தாப்பா. அமித்ஷா எதுக்கு வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து வழிபட்டார்? முருகன் மாநாடு எங்கே மீனாட்சி அம்மன் கோயிலில் வச்சாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் எல்லா சித்தர்களும் எல்லாம் அவங்க வணங்குகிற எல்லா சாமியார்களும் தமிழ்நாட்டில் தானே தெய்வீக பொக்கிஷம் இருக்குது. கங்கை கொண்ட சோழபுரத்தில் அந்த கும்பகோணம், அதுதான் நேற்று கூட யார் சொன்னார், ஐயா ராமதாஸ் உருப்படியாக ஒரு விஷயம் சொன்னார். கும்பகோணத்தில் சுற்றி இருக்கிற அத்தனை நவகிரக கோயிலையும் மேம்படுத்தணும், சுற்றுலாத்தலமாக பார்க்கணும், ஃப்ரீயாக பஸ்ஸு விடணும். அவர் பேசுனதுலேயே தடுமாற்றம் இல்லாமல் பேசணும். ஒரு விஷயம் நல்ல விஷயம் எதுனா அது ஒன்று தான். மற்றபடி ஒன்றே பண்ண முடியாது அவரால். இப்போ பாருங்கள், இன்றைக்கி எல்லாரும் பாட்டாளி மக்கள் கட்சி சொந்தமாக இருக்கட்டும், வன்னியர் சங்கத்தை எல்லாரும் பிரிஞ்சு தாவேக்காக்கும் சீமான் கட்சிக்கும், இன்னும் சொல்லப்போனால் திருமாவளவன் கட்சிக்கு போகவே மாட்டாங்க வன்னியர்கள். அந்த கட்சியில் கூட எஸ்எஸ் பாலாஜி மாதிரி நிறைய பேர் போய் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. சட்டமன்ற உறுப்பினர் திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி நண்பருக்காக இருப்பாங்க. அது மாதிரி ஏன்னா கட்சியை வழி அருமையாக நடத்துகிறார் அண்ணன் திருமாவளவன். கட்சிக்காரனை ஊக்கப்படுத்துகிறாரு. அவன் கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டோம், எதை வேணாலும் பண்ணிட்டோம், சம்பாதிக்கிட்டோம், ஊக்கப்படுத்துறாங்கன்னா அந்த கட்சியில் சாரியாக போய் சேரலாம். ஒரு பக்கம் தாவேக்காக்கு ஒரு பக்கம் பிச்சுன்னு போனாக்கிற இன்னொரு பக்கம் அதை சரி பண்ணுற அளவுக்கு எல்லா கட்சியிலேருந்து திருமாவளவன் கட்சிக்கு படையெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ராமதாஸ் கட்சியிலேருந்து பாமக கட்சி வந்து வீழ்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கு. இது வீழ்ச்சியை நோக்கி போகன்றது தான் முன்கூட்டியே அரசியல் அறிஞர்களான சைதை துரைசாமி,
ஞானியான ஆடிட்டர் குருமூர்த்திலாம் போய் பேசி பார்த்தாங்க. அவர் ஒத்துக்கதான் இல்லை. என்ன இந்திரன் கட்டம் பெண்ணால், சந்திரன் கட்டதும் பெண்ணால், இந்த ராமதாஸ் கட்டதும் பெண்ணாலன்ற மாதிரி ஆகிப்போச்சு. பின்னால் யோசனை பண்ணுவார். யோசனை பண்ணி ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி கட்சி ஏற்கனவே பலவீனமாக இருக்குது. பாமக இன்னும் பலவீனத்தை அவர் நிறுவனமான ராமதாஸே பண்ணிட்டார். வேறு யாரும் புதுசாக வந்து பண்ணல, வெளியாளுங்க யாரும் பண்ண வரல, இவரே பண்ணிட்டார். அந்த ஜிகே மணி இருக்கிற வரைக்கும் திமுகவோட கைக்கூலி ஜிகே மணி. அப்புறம் அவங்க சொல்கிறது தான் நடக்கும். திமுக பிரித்தாலும் சூழ்ச்சி ஆல்ரெடி ஜிகே மணிக்கு எனக்கு வந்த தகவல் உண்மையானா 60 கோடி ரூபாய் கைமாறி இருக்குது திமுக கிட்ட இருந்து இந்த கட்சியை உடைக்கிறதுக்கு, பிளவுக்கிறதுக்கு. அதனால தான் அருள் எம்பி குதிக்கிறாரு, சேலம் சட்டமன்ற உறுப்பினர். எல்லாம் பணம். இப்போ ராமதாஸ் அவரிடத்துல கேட்கும்போது, அதாவது மத்திய அரசு நிதிகளை நிறுத்தி வைத்திருக்கிறது அப்படின்னு கேட்கும்போது, மோடி என்னுடைய நண்பர், நான் மோடியிடம் பேசி அந்த நிதியை பெற்றுக் கொண்டு வருவேன் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. பேச மாட்டேன், நான் 4 நட்சத்திரம் எதனா பார்க்கணும், முகூர்த்த நாள் எதனா பார்த்து தான் பேசுவியா, இவ்வளோ நாள் ஏன் பேசலை? மோடி உன் நண்பர் தானே, ஏன் 10.5% கொண்டு வரல, இன்சீஸ் பண்ணல? மாநில அரசு தான் உங்களுக்கு ஆவாத அரசுன்னு சொல்கிறீங்க, மத்திய அரசு உங்களுக்கு ஆன அரசு தானே. உங்களை கட்டி 2 பேரும் சேலத்தில் கட்டி தழுவினீங்களே, அப்புறம் பிஜேபியோட கூட்டணி வச்சது தவறுன்னு ஏன் சொல்கிற? முன்னுக்கு பின்னா ஏன் முரண்பட்ட கருத்துக்களை தெரிவிக்கிற? பையன் உறவு வச்சா தவறு, நீ உறவு வச்சா நண்பர்னு சொன்னால் ரைட்டா, சரியாயிடுமா? அதுதான் சொன்னேன், வயசு முதிர்ச்சி அடைஞ்ச அளவுக்கு அவருக்கு பக்குவம் இல்லைன்னு சொல்கிறது காரணம் தான். பக்குவமாக இல்லை, குலப்பொழி சுமத்துற அளவுக்கு தன் சொந்த மகன் மேலேயே குல. ஏன்னா இது அதிசயம் இல்லை. அவர் வண்டுட்டியார் மேலே சொன்னார், ட்ரிபிள்எஸ் நடராஜன் மேலே சொன்னார், வன்னியடிகள் மேலே சொன்னார், எஸ்எஸ் எல்லாம். அவர் வந்து இந்த அவருக்கு எதிராக சாதாரண நடராஜன்கிட்ட வந்து சாதாரண உறுப்பினர் எந்த கல்யாண பத்திரிகையில் பேர் போட்டால் அசிங்கமாக இருக்கும், என்னை ஒரு மூலையில் நான் போட்டுக்குவான்னு கேட்டு, அதில் நீ வந்து திண்டிவனம் நகராட்சி அமைப்பு செயலாளராக யார் போட்டது? ட்ரிபிள்எஸ் நடராஜன், ட்ரிபிள்எஸ் ஏகேஎன் நடராஜன். அவரை ஆளை விட்டு அடிச்சியா இல்லையா? உனக்கு வாழ்வு கொடுத்து அரசியல் குருநாதர் வாழ்வழித்த அவரையே நீ வந்து யாரை வச்சு அடிச்சா இல்லையா? வீடு பூந்து மிக கேவலமானவனுங்க ராமதாஸ். இவரை விட ஒரு கேவலமானவன் உலகத்திலேயே பார்க்க முடியாதுங்க. இவ்வளோ நாளாக நம்ம வேல்முருகன் திட்டும் போது வேல்முருகன் மேலே எனக்கு ஒரு கோவம் வந்தது. என்னடா நம்ம ஆளு நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர் இப்படி திட்டுறாரு, வயசுக்கு ஒரு மரியாதை கொடுக்குமாரு. ஆனால் அவர் திட்டுறது கம்மியாக திட்டிருக்காருன்னு இப்போ தான் நான் ஃபீல் ஆகும். அன்புமணி மேட்டரில் ஒரு பெத்த புள்ளையே சொந்த புள்ளையே குலகாரன்னு சொல்கிறதும், ஒட்டுக்கேக்க கருவி வச்சு என் உரையாடல், நீ என்ன உரையாடல்வ? ராத்திரி ஆனால் கோட்டு போகிற அம்மாட்ட பேசினு இருப்பேன். இது என்ன கேட்குறதுக்கு? இந்த கேவலத்தை தான் நேராகவே பார்க்குறானுங்களா? அப்புறம் இதில் வேறு ஒட்டுக்கேட்டு தான் தெரிஞ்சுக்கணுமா? நீ என்ன பெரிய அரசியல் ஞானியா நீ? இல்லைன்னா நீயும் ஜிகே மணியும் திமுக எப்படி போகிறது, எவ்வளோ போட்டி தருவான்னு பேச போகிறீங்க? இதெல்லாம் ஒட்டுக்கேட்டாலும் தெரியுமா? ராமதாஸ் அவர்கள் மயிலாடுதுறை சென்றிருந்தப்ப அன்புமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் தைலாபுரம் தோட்டத்துக்கு சென்றிருக்காங்க. அப்போ இவங்களுடைய பிரச்சனைக்கு வந்து ஒரு சுமூகமான தீர்வு எட்டப்படுகிறது அப்படின்னு பார்க்கலாமா? இல்லை, அம்மாவுக்கு உடல்நிலை இந்த கவலையில் இன்னும் உடல்நிலை மோசம் அடைஞ்சிச்சு. அதை பார்க்கறதுக்கு தான் அவர் போனாருங்க. அன்புமணி வந்து சரஸ்வதி அவங்க அம்மாவுக்கு ஒரே ஆண் பிள்ளை வாரிசு இல்லையா? அவர் ஆண் பிள்ளைன்னு பார்த்தா இவங்க 2 பேரும் ஒரே பிள்ளை தானே. எப்படி அவர் துடிக்காங்க அம்மா மேலே ஒரு சின்ன தூரமா. அதனால் இந்த நேரத்தில் அப்போ அந்த ஆள் இருக்கும்போது ஏதாவது சண்டை கண்டு வரப்போகுது, அவர் இல்லாத அந்த நேரத்தை பயன்படுத்தி அம்மா போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. அவ்வளோதான். நல்ல காலம் வந்து என் டாக்குமெண்ட்லாம் எடுத்து போயிட்டான், சொத்தெல்லாம் எடுத்து போயிட்டான், சொல்லாமல் வெறும் ஒட்டுக்கேக்க கறி வச்சுட்டு போயிட்டான்னு சொன்னேன். அது வரைக்கும் பாராட்டு. இந்த குடும்ப பிரச்சனை இல்லை, சவுக்கு சங்கருக்கு என்ன வேலைன்னு தான் நான் கேட்குறேன். நீ ஏன் வந்து ஊதி பெருசாகிறமோ எந்த டாக்டரை நீ வாய் அசிங்கமாக திட்டினியோ அந்த டாக்டரை ஆகா ஓகோன்னு சொல்லி அன்புமணி எதிராக எதுக்கு பேசுகிறேன்? அது யார் கொடுத்த அசைன்மெண்ட்டு? ஏடிஎம்கேவோட ப்ரொமோட்டர் நீ, ஏடிஎம்கேட்ட காசு வாங்கிட்ட எடப்பாடிக்கிட்ட, அந்த காசுக்கோசம் அந்த பீ தின்றதுக்கோசம் நீ என்ன வேணாலும் பேசிட்டு போ. அதே அப்பம்புள்ள சாகரார உள்ளே போது நீ வந்து கருத்து சொல்கிற. இல்லாத ஒரு விஷயத்தை நீ இன்னும் நேரடியாக பார்த்து காலையில் நீ சொல்கிற பைக் இருக்குதுன்னு சாயந்தரம் மாலையில் அவர் பேட்டியில் சொல்கிறாரு. ராமதாஸ் ஐயா உஷ்பேத்தி விட்ற. உனக்கு என்ன வன்னிக்குள்ள மக்கள் வந்து உனக்கு என்ன இது பண்ண? நீ எங்கே இருந்தே நீ இப்போ எப்படி இருக்கிற? உனக்கு ஏது இந்த வசதி வாய்ப்பு எல்லாம்? சாதாரண போலீஸ்காரனாக இருந்த நீ அங்கேயே அடித்து உன்னை வேலையை விட்டு தேத்திட்டானுங்க, டிசிப்ளின் சரியில்லைன்ட்டு ஒழுக்க நடவடிக்கை எடுத்து உனக்கு எதுக்கு மூத்தவங்க குடும்பத்தில் போய் கட்ட பஞ்சாயத்து சட்ட பஞ்சாயத்தில் பண்ணிக்கிறேன்? இல்லாத ஒரு விஷயத்தை எதுக்கு சொல்கிற? அப்போ திமுக உன்னை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டு மெரிச்சது கரெக்டு தானே? திராவிட முன்னேற்ற கழகம் தளபதி அரசு உன்னை அடித்து முறைச்சி உன்னை வீட்டில் சாணி அடிச்சது எல்லாமே கரெக்டு தானே? தேவையில்லாதெல்லாம் பண்ணுற, தேவையில்லாதெல்லாம் பேசுகிற. யாருக்கோசம் இந்த வேலை பார்க்குற? அப்போ எடப்பாடி மாதம் 10 லட்சம் எடப்பாடி வந்து பேக்கேஜ் கொடுத்துருக்கிறாரு சவுக்கு சங்கருக்கு, மாதம் பேக்கேஜ். அதை வாங்கி தின்ட்டு போ. நீ அரசியல் பொழப்புக்கோசம் அதை பண்ணிட்டு கூட போ, வேணான்னு சொல்ல.
இதுக்கோசம் பாமக கட்சி அன்புமணிக்கும் அப்பாவுக்கும் உள்ள பிரச்சனையே நீ எதுக்கு வந்து இன்னமும் ராமதாஸ் இன்னமும் பெரிய தியாகி மாதிரியும் யாருக்குமே துரோகம் பண்ணாத அந்த சீட்டில் வந்த மாதிரியும் ட்ரிபிள்எஸ் நடராஜனும் துரோகமே பண்ணாத மாதிரியும் பெரிய இது அப்போ பெரியதுன்னா நீ எதுக்குறா நீ திட்டினன்னு கேட்குறேன் நான். பச்சை வண்டியாக ராமதாஸ் ஏன் திட்டினேன்? இன்னைக்கு எடப்பாடி கொடுக்குற பணத்துக்கோசம் ராமதாஸ் ஆஹா ஓகன்றியா? சவுக்கு சங்கர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து சீமான அண்ணன்கிட்ட போய் எனக்கு சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளராக என்ன அறிவிக்கணும் அப்படின்னு மன்றாடினார். அங்கே போய் சீட்டு கேட்டார். அங்கே என்ன காரணம்? அதனால் அவரை சீமானை கொஞ்சம் தூக்கி பிடிச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவர் முடியாதுன்னு சொன்னோன்னே அதை விட்டுட்டு வந்தார். வந்தவொடனே எடப்பாடிக்கிட்ட 10 லட்சம் பேக்கேஜ் மந்த்லி எவ்ரி மந்த்து 10 lakhs வேலுமணிக்கிட்டேருந்து வந்துடும். அதனால் திமுக எடப்பாடியை ப்ரொமோட் பண்ணி கடந்த தேர்தலெல்லாம் பார்த்தோம். நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம். 2024 பண்ணார். அதனால் திமுகவுக்கு எதிராக ஒரு படம் எடுத்து ஆடினார். கட்சியில் உள்ள தூக்கி போட்டோன்னே திமுக இல்லாத பொருளாக சொன்னால் யாராக இருந்தாலும் உள்ள தானே தூக்கி போடும். இப்போ போய் மைக்கு வச்சுன்னு சொன்னால் அது பொய் தானே. அது மாதிரி தானே திமுக. அது இல்லாமல் ஐஏஎஸ் ஆஃபீஸருங்கள லாபியை வந்து இவர் வந்து கை வச்சிட்டார். இப்போ கனிம வள செயலாளர் இருக்கிற அவர் பேர் என்னன்னு இப்போ ரீசெண்டாக போன வாரம் போட்டாங்க. இதுக்கு முன்னாடி சிவில் சப்ளை கமிஷனராக இருந்தார், சிவில் சப்ளை கார்பரேஷனில். அவர் போய் முதலமைச்சர்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி ஐஏஎஸ் லாபியெல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த நடவடிக்கை எடுத்தாங்க. முதலமைச்சராக எடுக்கல இவர் மேலே. தரக்குறைவாக பேசுறது. உன் தகுதி என்ன? ஒரு சாதாரண காவல்துறையில் சாதாரண கான்ஸ்டபிளாக இருந்தவன். அங்கேயே உன் டிசிப்ளின் செயல் இருந்தால் உன்னை தேத்தி விட்டானுங்க. இப்போ கொஞ்ச நாள் எடப்பாடி மேலே என்ன வருத்தம் தெரில. எடப்பாடிக்கிட்ட சீட்டு கேட்டிருப்பார். அவர்கிட்ட சொல்ல கூலிக்கு மாரடிக்கிறதுக்கான கூலி மட்டும் 10 லட்சம் கொடுக்குறோம், அதை மட்டும் வாங்கியிருந்தார். இவர் சீட்டு எதிர்பார்த்துருப்பார் இந்த 2026. இது முடியாதவொன்னே தாவேக்காவில் சீட்டை உறுதி பண்ணின்னு இப்போ தாவேக்காவுக்கு ஜால்ராட்சின்னுறார். யார்? விஜய்க்கு. இதுதான் அவருடைய நிலைப்பாடு. அவருக்கு வந்து இப்போது பணம்லாம் நிறைய அளவுகளுமே வந்துடுச்சு. சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும். யாருக்கு? சவுக்கு சங்கருக்கு லேபிள் வேணும். அந்த லேபிளுக்காக தெருநாய் மாதிரி அழிஞ்சுன்னுக்கிறார். பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி. வணக்கம்.